வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் கத்தரிக்காயில் நிறைந்துள்ள மருத்துவ நன்மைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோம். நம்ம எப்போதுமே கத்தரிக்காய்களை எடுத்துக்கிறோம் அப்படின்னா பிஞ்சு கத்தரிக்காய்களை எடுத்துக்கொள்வது நம்மளுடைய உடலுக்கு நல்லதுங்க. ஏன்னா முற்றிய கத்தரிக்காய்கள் ஒரு சில அரிப்பு போன்ற தோல் சம்பந்தமான பிரச்சனைகளை கூட நமக்கு ஏற்படுத்தலாம். கத்தரிக்காய் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து, விட்டமின்களில் விட்டமின் ஏ, விட்டமின் சி, விட்டமின் B1, விட்டமின் B2 மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் இருந்திருக்கக்கூடிய ஒரு சிறந்த காய்கறியாக இருக்குது. வாரத்தில் ஒரு தடவையாவது கத்தரிக்காய் நம்மளுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகளை விளக்க பார்ப்போம். அதை பத்தி பார்க்கிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்க தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதயம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கத்தரிக்காய் வந்து எடுத்துக்கொள்ளலாம். கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய நாசுமின் அப்படின்ற அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் மற்றும் நார்சத்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான இரும்பு சத்து மற்றும் கொழுப்பை வந்து வெளியேற்றி மாரடை போறாமல் தடுக்குது. இப்போ ரத்தத்தில் வந்து இரும்பு சத்து கரெக்டான லெவலில் தான் நமக்கு இருக்கணும். அப்பதான் அனிமியா என்று சொல்லக்கூடிய ரத்த சோகை நோய் குணப்படுத்தப்பட்டு மீண்டும் வராமல் தடுக்கப்படும். அதுவே அளவுக்கு அதிகமாக இருந்தாலும் அல்லது ரத்த நாளங்களில் கொழுப்பு படிவுகள் இருந்தாலும் அந்த ரத்த நாளங்கள் வழியாக ரத்த ஓட்டம் போதுமான அளவுக்கு இதயத்துக்கு கிடைக்காதுங்க. இதயத்துக்கு போதுமான அளவுக்கு ரத்த ஓட்டம் கிடைக்கல அப்படின்னா மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழுந்து போகுதல் போன்ற நிறைய பக்க விளைவுகள் ஏற்படலாம். அதனால இதயத்தினுடைய ஆரோக்கியம் பாதிக்கப்படும். ஸோ அதை நம்ம கியூர் பண்ணணும் அப்படின்னா இந்த பிபி ப்ராப்ளம், கொலஸ்ட்ரால் ப்ராப்ளம்லாம் இல்லாமல் நம்ம இதயத்தை ஆரோக்கியமாக பராமரிக்கணும் அப்படின்னா கத்தரிக்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். ரத்த சர்க்கரை மேலாண்மை பண்ணி கொள்வதற்கெல்லாம் நம்ம தொடர்ந்து கத்தரிக்காய் உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். அதாவது பிளட்ல இருக்கக்கூடிய சுகரோட அளவை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறதுக்கு கத்தரிக்காய் உதவிகரமாக இருக்கும். குறைந்த கிளைசமிக் குறியீடு, அதாவது லோ கிளைசமிக் இண்டெக்ஸ் மற்றும் நார்சத்து காரணமாக தான் கத்தரிக்காய் நம்மளுடைய ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவு விரைவாக அதிகரிக்கிறது தடுத்து சர்க்கரை நோய்களுக்கு ஒரு உகந்த உணவாக அமையுது. சுருக்கமாக சொல்லணும்னா கத்தரிக்காய் வந்து வளமான நார்சத்து கொண்டு இருக்கு. அதில் கார்போஹைட்ரேட்லாம் கிடையாது. இதனால உடனே நம்மளுடைய ரத்தத்தில் கரைந்து ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான சர்க்கரையினுடைய அளவை கட்டுப்படுத்தி நாளடைவில் அந்த சுகர் ப்ராப்ளத்திலிருந்து நம்மளை விடுபட வைக்குது. ஸோ உங்களுக்கு வந்து சுகர் ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்ளத்திலிருந்து நீங்கள் விடுபடுவதற்கு கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். சுகர் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு நீங்கள் முன்னாடியே ஆரோக்கியமாக இருக்கும்னு நினைச்சிங்க அப்படின்னாலும் இப்போ இருந்தே வாரத்தில் ஒரு தடவை உங்களுடைய உணவுகளை கத்தரிக்காய் சேர்த்துக்கொள்ளலாம். செரிமானம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளலாங்க. ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார்சத்து கத்தரிக்காயில் இருக்கு, நீர் சத்து கத்தரிக்காயில் இருக்கு. ஸோ இது வந்து உங்களுடைய செரிமானத்தை மேம்படுத்தி எந்த விதமான செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளும் இல்லாமல் உங்களை நலமோடு வாழ வைக்கும். இப்போ நமக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படுது அப்படின்னா நமக்கு நார் சத்தும் நீர் சத்தும் குறைவாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிறதா காரணம். அதுவும் போதுமான அளவுக்கு நம்ம தண்ணீர் குடிக்காமல் இருக்கிறது, உடல் உஷ்ணம் நிறைய நமக்கு ஏற்படுறது, இது எல்லாமே நமக்கு தொடர்ந்து செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படும். மாவுச்சத்து அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொண்டாலும் செரிமானம் தொடர்பான பிரச்சனைகள் நமக்கு இருக்கும். அதே போல நான்வெஜ் ஃபுட்ஸ் வந்து அளவுக்கு அதிகமாக நம்ம சாப்பிட்டாலுமே நமக்கு செரிமான மண்டலம் பாதிப்படையும். ஸோ இந்த பிரச்சனைகள்லாம் விடுபடணும் அப்படின்னா நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய கத்தரிக்காய் உங்களுடைய உணவுகள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் சாப்பிடக்கூடிய உணவுகள் செரிமானமாகும். செரிமானமான உணவுகளிலிருந்து ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்படும். ஊட்டச்சத்துக்கள் உறிஞ்சப்பட்டது போக மீதம் இருக்கக்கூடிய கழிவுகள் உங்களுடைய குடல்களிலிருந்து வெளியேற்றப்பட்டுவிடும். உங்களுக்கு சீரற்ற குடல் இயக்கம், கடுமையான மலச்சிக்கல், வயிற்று வலி, வயிற்றுப்பொருமல், வாயு பிரச்சனை, வயிற்றுப்போக்கு என எதுவுமே இருக்காது. செரிமான மண்டலமே உங்களுக்கு வந்து ஆரோக்கியமாக இருக்கும். உங்களுடைய உடல் எடையை எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஆரோக்கியமான முறையில் குறைக்கிறதுக்கு நீங்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கலாம். காரணம் கத்தரிக்காயில் வந்து பார்த்தீங்கன்னா குறைந்த கலோரிகள் இருக்குங்க. ஸோ இப்போ நாம் வந்து நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னாலே அதிக கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது. குறைந்த கலோரிகள் இருக்கக்கூடிய உணவுகள் எடுத்துக்கொண்டு நமக்கு வந்து பசியை கட்டுப்படுத்தி தான் நம்ம வெயிட் லாஸ் பண்ணணும். பட்னி கிடந்தெல்லாம் வெயிட் லாஸ் பண்ணக்கூடாது. அது நமக்கு நிறைய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். கத்தரிக்காயில் வளமான நார்சத்து இருக்கிறதால இதை நீங்கள் சாப்பிட்ட உடனே உங்களுடைய பசி வந்து கட்டுப்படுத்தப்படும். நீங்கள் அதிகப்படியான கலோரிகள் இருந்திருக்கக்கூடிய உணவுகள்லாம் எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. ஸோ உங்களுடைய வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகாமல் ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆகிடும். அப்புறம் நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் ஏற்கனவே நம்மளுடைய உடலில் தேங்கியிருக்கக்கூடிய அதிகப்படியான அந்த கொழுப்புகளை கரைத்த ஆற்றலாக மாற்றி கொடுக்கும். அதாவது கொலஸ்ட்ரால்ஸ் வந்து எனர்ஜியை கன்வெர்ட் பண்ணி எரிச்சிடும். இதனால் நமக்கு வந்து எந்த விதமான கொழுப்பு படிவுகளுமே சேராது. கத்தரிக்காய் நம்மளுடைய வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு அந்த பசியை கட்டுப்படுத்தி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். புற்றுநோய் எதிர்ப்பு தன்மை பெறுவதற்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கலாங்க. கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்கள் புற்றுநோயை உண்டாக்கக்கூடிய நச்சு செல்களை எதிர்த்து போராடி உடல் ஆரோக்கியத்தை நமக்கு மேம்படுத்துது. சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த தீங்கு விளைவிக்கக்கூடிய புற்றுநோய் செல் பரவலிடமிருந்து நம்மை விடுதலை பெற வைப்பதற்கும் புற்றுநோய் செல்களை பரவாமல் முன்னாடியே தடுக்கிறதுக்குமே கத்தரிக்காய் வந்து இருக்கக்கூடிய அந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். மூளை மற்றும் நரம்பு மண்டலம் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு நம்ம கத்தரிக்காய் எடுத்துக்கலாம்.
இப்போ கத்தரிக்காயில் இருக்கக்கூடிய ஃபீனோலிக் கலவைகள் மூளை செல்களுக்கு வந்து பாதுகாப்பு அளித்து ஞாபக சக்தியை நமக்கு அதிகரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ பார்க்கின்சன், அல்சைமர், டிமென்ஷியா போன்ற ஞாபக மறதி நோய்கள் இருக்காது. இப்போ 60 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கெல்லாம் மறதி இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை தான். மறதியை வந்து முழுவதுமாக கட்டுப்படுத்த முடியுமான்னு கேட்டீங்கன்னா முடியாது. முழுவதுமாக நம்ம நீக்க முடியாது, ஆனால் கட்டுப்படுத்தலாம், பாதி ஓரளவு கட்டுப்படுத்தலாம். அதுக்கெல்லாம் வயதானவர்கள் வந்து கத்தரிக்காய் தங்களுடைய உணவுகள் எடுத்துக்கொள்ளலாம். இளைஞர்கள் கத்தரிக்காய் எடுத்துக்கொள்ளும் போது மூளை மற்றும் நரம்புகளினுடைய ஆரோக்கியத்தை மேம்படுத்தி ஞாபக சக்தி பெறுவாங்க. நரம்பு தளர்ச்சியெல்லாம் எதுவும் ஏற்படாமல் அவங்க ஆரோக்கியமாக இருக்க முடியும். தொடர்ந்து கத்தரிக்காயில் எடுத்துக்கொண்டு அதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை பெற்று நலமோடு வாழக்கூடிய வாய்ப்பை பெறுங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.